ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக அருளை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். கன்னி, மிதுனம், மீனம், துலாம், விருச்சிகம், ரிஷபம் இந்த 6 ராசிக்குமே 29/5/2024 வைகாசி 16 புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும், இந்த 6 ராசிக்கும் 6 ராசி உள்ள நட்சத்திரத்துக்கும் யோகா பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரி, நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா 29ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம், தேய்பிறை, சஷ்டி விரதம். ஓகே, இது இருக்குது பொதுவாக. ஆனால் ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா சந்திர பலம் உள்ள ராசி 2 ராசி வருது. மீனம், விருச்சிகம் இந்த 2 ராசிக்குமே சந்திர பலன் இருக்குது. சந்திர பலன்கிறது ரொம்ப முக்கியம். சந்திரன் மனோகாரகன், மாதுர்காரகன். சந்திரனுடைய பலன் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த சம்மந்தப்பட்ட ராசிக்காரங்களுக்கு மனதைரியம், உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனாலும் சிறப்பாக இருப்பாங்க. அதனால் மீன ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சந்திர பலம் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. சரி, நட்சத்திர பலத்தை பார்ப்போம். நட்சத்திர பலம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 6 ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை, மிருகசிரிசம், திருவாதிரை, சுவாதி, அனுசம், கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் இந்த 10 நட்சத்திரத்துக்கும் தாராபலம் இருக்குது. தாராபலம்னா அந்த நட்சத்திரத்துக்கு எனக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 29/5/2024 நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த 6 ராசியில் நான் இந்த பதிவு பண்ண 6 ராசியில் 10 நட்சத்திரம் வருது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, மிருகசிரிசம், திருவாதிரை, சுவாதி, அனுசம், கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் இவங்களுக்கு நல்லது ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குருபலம். இந்த 6 ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் குருபலம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். குருபலம் தான் முக்கியம். குருபலம் உள்ள நட்சத்திரங்களுக்கு அன்றைக்கி பணங்கள் நிறைய கிடைக்கும். பொன், பொருள், மற்ற சகல வசதிகள் கிடைக்கும். நல்ல ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஏற்றமான, அதிர்ஷ்டமான, அமர்க்கலமான, யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. சரி சார், அப்படி குருபலம் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்தம், ரோகிணி, அனுசம், உத்திரட்டாதி, புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி, கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே குருவோடைய அனுக்கிரகம் இருக்குது. குருவோட அனுக்கிரகம் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்கள் 29/5/2024 அன்றைக்கி நல்லா ஜொலிக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அஸ்தம், ரோகிணி, அனுசம், உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, கேட்டை, ரேவதி இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பலன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பலன் நான் சொல்லலை. நான் உங்கள் நட்சத்திரத்தை சூஸ் பண்ணி சொல்கிறேன். பலன்கள் அட் ப்ரெசன்ட் நீங்கள் என்ன காரியத்தில் ஈடுபடுறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடியும். சரியா? நீங்கள் ரொட்டீனாக என்ன காரியம் செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் ஒரு சாதகமாக இருக்கும், மனதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும், மகிழ்ச்சியான நாளாக இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா இந்த பலன் ஒரு நாள் தான் சொல்கிறேன். ஒரு நாள் திருநாள், அந்த ஒரு நாள் உங்களுக்கு சாதகமாக போகும். ரைட்டு. அடுத்து இந்த 6 ராசிலையுமே சூப்பர் மோஸ்ட் இடத்த பிடிக்கிற நட்சத்திரங்கள் 3 இருக்குது. அதாவது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இருக்கும்ல, அது மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் பிடிக்கிற நட்சத்திரங்கள் அஸ்தம், ரோகிணி, அனுசம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே மிக மிக சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. உச்சக்கட்ட யோகம் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. உச்ச யோகம் அடைகிற நாளாக பார்க்கப்படுகிறது. அஸ்தம், ரோகிணி, அனுசம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே மிக மிக சிறந்த நாளாகவும் யோகம், அதிர்ஷ்டம் நல்ல அமைகிற நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நாளாக, ஒரு பிரைட்டான நாளாக, நல்ல ஒரு ஜொலிக்கின்ற நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 29/5/2024 நல்லா இருந்தது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் நீங்கள் சொன்னீங்க நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குன்னு, மிக சிறப்பாக இருக்குன்னு, அதன்படி எங்கள் நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது, அஸ்தம், ரோகிணி, அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக, ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் அப்சர்வேஷன் பண்ணி கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். ஷார்ட் வீடியோ தான் போடுறேன், ரொம்ப பெரிய வீடியோலாம் போடலை. ஏன்னா ராசி நட்சத்திரத்துக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரென்த்தை சொல்கிறேன், உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே வேல்யூவை சொல்கிறேன். பலன்களுங்கிறது வேறு, அது வேறு வீடியோ, அதுக்கெல்லாம் தனியாக சொல்கிறேன். நான் பொதுஜோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். பலன்கள் நான் தனியாக போடுறேன். கிரக பயிற்சி பலன்கள், ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், வருட பலன்கள், கோள்கள் பலன்கள், பரிகாரம், வழிபாடெல்லாம் தனியாக போடுறோம். இது அன்றாடம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது, வேல்யூ எப்படி இருக்குது, மதிப்பு எப்படி இருக்குது அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகே நேயர்களே, இந்த வீடியோவை இத்துடன் நிறைவுபடுத்துகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் நிறையா வீடியோ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் மற்ற ராசிக்காரங்க இருந்தாலும் அவங்களை பார்க்க சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் தனுசு, மகரம், கும்பம், மேசம், கடகம், சிம்மம் இந்த 6 ராசிக்கும் அதில் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே, எல்லாம் வல்ல இறைவன் இந்த 6 ராசி நேயர்களுக்குமே சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். கன்னி, மீனம், துலாம், விருச்சிகம், ரிஷபம் இந்த 6 ராசி நேயர்களுக்கும் 29/5/2024 வைகாசி 16 புதன்கிழமை நல்லதொரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து இத்துடன் நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.